ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் மன்றாடி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, ஆயத்தை நீங்க கட்டளிடும்படியாக செற்றிலிருந்து தூக்கினார், மேல் நிறுத்தினார். செற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். மான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையை இன்பம் தந்தாரே. வெக்கப்படுறீங்க சொல்லாம திருப்பி அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை. அவ்வளவுதான். அவர் எந்த கண்மலை. ஆனா ஓ அவர் எந்த கண்மலை. சூப்பரா சொல்றீங்க. கெட்டிக்கார பிள்ளைங்க மறுபடியும் சொல்லாமா? அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை. ஓகே, இந்த ஒரே ஒரு பாட்டை முடிச்சிட்டு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சத்தமே இருக்காது. சரிங்களா? இப்ப நீங்க ஆக்ஷன் பண்ண போறீங்க. இன்னும் ஒரே ஒரு முறை பாக்குறீங்களா? அந்த சேற்றிலிருந்து தூக்கினார். நிச்சயமா நான் சேரு அப்படின்னாங்கன்னா உன் தலையில களிமண் ஆகுது, மண்ணு நிற்கிறே அப்படின்னாங்கன்னா மண்ணு தான் நான், ஆனா என்ன கண்மலையில் மேல நான் நிறுத்தப்படுவேன். அப்படிதான். அல்லேலூயா. அப்படி நம்புங்க. சரிங்களா? ஆமா, இந்த ஒரு முறை ஆக்ஷனை கத்துக்குங்க. நீங்க அப்படியே பாடுறீங்கன்னா இவ்வளோ கெட்டிக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்க, உடனே கத்துக்கிட்டீங்க. ஆமா, என்ன சொல்லுவாங்க, கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. வெரி குட். சேற்றிலிருந்து தூக்கினார். சேற்றிலிருந்து தூக்கினார். வெரி குட் பாய்ஸ்லாம். இந்த ரெண்டு ரோ தான் எல்லாம் ஜம்ப் பண்றீங்க. சாண பண்ணாதீங்க. ஆக்ஷன் பண்ணுங்க. சேற்றிலிருந்து தூக்கினா. சேற்றிலிருந்து தூக்கினா. வெரி குட். மறுபடியும். சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. சேற்றிலிருந்து தூக்கினா, கண்மலை மேல் நிறுத்தினா. உட்காரலாமா?
உட்காந்து வாங்க சிஸ்டர்ஸ் வாங்க உட்காருங்க ஃப்ரண்ட்ல. நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலான்னு பார்க்குறேன். இவங்க எல்லாரும் யாரும் இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரில, யாருன்னே தெரில இவங்க. ஆனால் வந்து ஏதோ பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, பாட்டு பாடுறாங்க, திடீர்னு நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லி பேசுகிறாங்க, நாடகம் நடிக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் நம்ம சொல்லணும்ல. என்னுடைய மனைவி அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். வாங்க. ஆமாம், நாராயணா ஸ்கூலில் வைஸ் பிரின்சிபலாக இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ சவிதா காலேஜில் PhD படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா ஜோரா, கல்விக்கு முடிவே இல்லை. 40 வயசு தொட போகிறாங்க. ஆனாலும் இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க PhD படிக்கிறாங்க. வைஸ் பிரின்சிபலாக இருந்து அதெல்லாம் குவிட் பண்ணி திருப்பியும் இன்னும் கொஞ்சம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் தோல்வியே கண்டா கூட நீங்கள் நிச்சயம் சாதிக்கலாம். சரிங்களா? இன்னும் இருக்குது. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மனைவி உட்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு என்னுடைய சிஸ்டர் வந்திருக்காங்க, லிடியா சிஸ்டர். அவங்க நர்ஸாக இருக்காங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய காரியம். அவங்களை நல்லா வரவேற்கிற லிடியா சிஸ்டருக்கு நன்றி. அவங்க பையன் தான் ஐசக், இன்னொரு சின்ன பையன் வந்திருக்கான். என்னுடைய மக வாங்க, டாட்டர். ஆமாம், இவ டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கா. ஆமாம், 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். கவலைப்படாதீங்க, நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. ஓகேங்களா? அவருக்கு ஜோராக ஒரு கரங்களை தட்டுங்க. என் பையன் தான் கீபோர்டு வாசிக்கிறான், ஜான் டேனியல். நாங்கள் ஒரு சர்ச் இங்கே வச்சுருக்கோம், ஏசிய எடப்பாளையத்தில். இப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை எனக்கு கொடுத்தாரு. சாட்சிலாம் நான் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும். என்னை குறித்து சாட்சி சொன்னேன்னா நான் எப்படிப்பட்ட ஆள். நீங்கள் நினைக்கலாம் நான் தான் ரொம்ப வேஸ்ட்டுன்னு. அதை காட்டிலும் ரொம்ப வேஸ்டானவன் நான். ஆனால் ஒரு பெரிய ஒரு கனமான ஊழியம் என்னன்னா, இந்த சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டராக இருக்கிறது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கமிஷனர் கூட வந்து உட்காருவாங்க கீழே வந்து. அவங்க மேலே கையை வச்சு ஜோம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார். ஆனால் யாரு, நான் ரொம்பவும் என் ப்ரோக்ரஸ் கார்டு எப்படி இருக்கும்னா அது மட்டும் சொல்கிறேன். என் ப்ரோக்ரஸ் கார்டு எப்படி இருக்கும்னா ரத்தமாக இருக்கும். என் ப்ரோக்ரஸ் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மார்க் என்ன கலரில் இருக்கும்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ரெட்டு. இந்த ரெட்டு டேஞ்சர், ரொம்ப டேஞ்சரு. அந்த டேஞ்சரை தான் என்ன பண்ணாரு, ரொம்ப எல்லாருக்கும் கிரீனாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். இந்த ஏசிய எடப்பாளையம் என்ற இடத்துல இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாரம், கோவில்னா வருவாங்க, கோவிலில் கிறிஸ்தவங்க வருவாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு கேள்விக்குறியோடு இருக்கணும் நான் பேசும்படியாக தான் அந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். வேண்டாம், அது எதுவுமே வேண்டாம். வாங்க, லிடியா சிஸ்டர் வந்து உட்காருங்க. மெர்லின் அவங்க தான் எங்கள் சர்ச்சில் அந்த எடப்பாளையத்தில் இருக்கிறாங்க. அவங்கள நான் கேட்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த அக்காவை என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு சாட்சியை கொடுத்தாங்க. வாங்க மெர்லின் அக்கா, வாங்க வந்து உட்காருங்க. ஓகே, நான் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். கொஞ்சம் டைம் கொடுத்து காட்டு. ஆமாம், கொஞ்சம் டைம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் நான் எப்படியாவது வேகமாக முடிக்கணும். எங்களுக்கு 10 o'clock நாங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க. ஆனால் கொஞ்சம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்கூல் எப்போ அது விடுறாங்க? லஞ்ச் எத்தனை மணிக்கு விட்டுருங்க? 12:30க்கு. அப்போ நம்ம 12:30 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், உங்களை யூஸ் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணிடலாம், கிளாஸ் அழகாக ஸ்டாப் பண்ணிடலாம், கிளாஸ் அழகாக கட் அடிச்சிடலாம். ஆமாம் ஆமாம், நீங்கள் இதெல்லாம் இதுக்கு நீங்கள் எதையாவது நீங்கள் என்னை கவனிக்கணும். சரிங்களா? நீங்கள் எல்லாரும் என்னை கவனிக்கணும் பாருங்க. ஆமாம், சந்தோஷம். இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போகலாமா? ஆண்டவருடைய வார்த்தைனா ரொம்ப ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போக மாட்டேன். ரெண்டாவது, உங்களுக்கு டிப்ஸு கொடுக்கலான்னு வந்தேன். அந்த டிப்ஸும் வேணான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீ எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், தெரிஞ்சதை நீ எழுது, என்ன பண்ணணும், தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீ எழுது, எப்படி மெமரைஸ் பண்ணணும், அப்படி நிறைய உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களை சொல்ல போகிறது ரொம்ப ஃபோக்கஸ்டாக உங்கள் வயசு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன். இந்த டீனேஜ்ன்னு வாங்கல பார்த்தீங்களா, டீன், அது எப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகுது, எந்த வயசில் கரெக்டாக ஆரம்பிக்குது? 13. அடுத்தது போதும் 16, 17 இருக்கு. ஆனால் நீங்கள் 15 வரைக்கும் இருக்கீங்க. இந்த 13 to இந்த டீனேஜ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வயசு. அவங்க நினைப்பாங்க
இந்த வயசு பசங்க தான் இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த வயசுல நீ எப்படி அவங்க கிட்ட சொல்றியோ அப்படி நீ சொன்னினா அவங்க நிச்சயம் கேட்பாங்க. நிறைய பேர் என்னன்னா இந்த பசங்க கேட்காத பசங்க, இது ஒழுங்கில்லாத பசங்க, இதுங்க என்ன சொன்னாலும் என்ன பண்றது இல்லை, கேட்கவே மாட்டாங்க. அப்படி கிடையாது. இருக்கிற வயசுலயே அதிகமா நல்லா கவனிச்சு கேட்கிற ஒரு வயசு அப்படின்னா இந்த வயசு தான். நீங்க நல்லா தாத்தால நல்லா கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாட்டிலாம் என்னதாமா சொன்ன அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த வசனத்தை கேட்டாலும் சொல்றீங்க, குதிரை யுத்த நாளுக்கு இது மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொல்ற ஒரே வயசு இந்த வயசு தான். ஆனா நீங்க சர்ச்சுக்கு போற ஆளா எல்லாரும் கிடையாது. எப்படி இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்தது? இதுவே நல்லா கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல பெரியவர், ஒரு 40 வயசு இருக்கிறவர், 30 வயசு இருக்கிறவர், 50 வயசு இருக்கிறவர், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆனா இந்த வயசு தான் தப்பா நினைச்சிட்டாங்க. இந்த வயசு பசங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, இவங்க கல்லை தூக்கி அடிப்பாங்க. நம்ம நல்லா பேசினா அவங்க கேட்பாங்க, ஆனா சரியா பேசலன்னா இதே வயசு பசங்க, முரட்டாட்டமான பசங்க, பேப்பர் கூட தூக்கி அடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? சிரிக்கிறீங்க. அப்படிப்பட்ட பசங்களை. ஆனா நீங்க ரொம்ப நல்ல பசங்க, நல்லா கவனிக்கிற பசங்க. 8th ஸ்டாண்டர்ட் பசங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்தா நல்லா இருக்கும். பரவாயில்ல, நீங்க கவனிங்க. ஆனா நான் உங்ககிட்ட அடிக்கடி வருவேன், கேள்வியெல்லாம் இந்த மாதிரி நடுவில் கேட்பேன். இந்த வயசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா? அதனாலதான் உங்ககிட்ட வந்து ரீச் பண்ணிருக்கோம். இந்த 13ல இருந்து இந்த 17 வயசு வரைக்கும் நான் நிறுத்துறேன். 18 டீன் தான். 13 TEEN முடிகிற மாதிரி 18 டீன்ல தான் முடியும், 19 டீனேஜ்ல தான் முடியும். 19 டீனேஜ்ல தான் முடியும். ஆனா நான் 17ஓட நான் நிறுத்துறேன். இந்த 13ல இருந்து இந்த 15 வயசு இருக்கீங்க பாருங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. வை? ஏன் நீங்க ரொம்ப மிக முக்கியமானவங்க? இருக்கிறதுல ஒரு சின்ன குழந்தையில இருந்து 80 வயசு வரைக்கும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா, இல்ல 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னா, ரொம்ப மிகவுமான ஒரு முக்கியமான ஒரு பருவம் அது 13ல இருந்து இந்த 15 17 வயசு இருக்கிறீங்க பாருங்க, நீங்க தான் ரொம்பவும் மிக முக்கியமானவங்க. இவங்களுக்கு தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு வயசு. நீங்க கீழே விழுறதும் இந்த வயசுல எடுக்கிற முடிவு தான். நீங்க நல்லா ஜெயிக்கிறதுக்கும் இந்த வயசு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னம்மா, கவர்மெண்டே கொடுக்கிறது 17 முடிஞ்சு 18 வயசுல நீங்க சொந்தமா நீங்க யோசிக்கலாம், நீங்க சொந்தமா நீங்க சிந்திக்கலாம். அப்படின்னுட்டு தான் என்ன பண்ணலாம், யூ ஹேவ் த ரைட்ஸ் டு வோட். நீ அப்பா அம்மாவை யாரையும் கேட்க தேவையில்லை, டீச்சரை கேட்க தேவையில்லை. நீங்க முடிவெடுத்து நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா இந்த வயசு நீங்க இண்டிவிஜுவலாக இண்டிபெண்டன்டாக நீங்க தீர்மானிக்கிற ஒரு வயசு வந்துடுச்சு. நீங்களே முடிவெடுக்கலாம். அதனாலதான் இன்னொன்னு கவர்மெண்ட்ல கொடுத்திருக்கிறது, நீங்க உங்க அப்பா அம்மாட்டே நீ சின்ன பையன் சொன்னா கூட, ஆனா நீங்க இந்த வயசு வந்த பிறகு நீங்க சின்ன பையன் கிடையாது. நீங்களே கேட்பீங்க, நானா சின்ன பையனா? இது வரைக்கும் நீங்க ஒரு வேலை கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கலாம். 10 வயசுல 8 வயசு குழந்தை, ஒரு வயசுனா டேய் வாடா ஏங்க நிக்கிற வாங்க அப்படின்னா அவன் கேட்பான். இதுவே 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ட டேய் ஏங்க நிக்கிற, என்ன நான் நின்னா என்ன பார்த்தப்ப நானா கேக்குறேன், உங்களை மாதிரி நான் அது என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு, நானே அங்க நான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன், என்ன தப்பு பண்ண அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கும் அப்பாவுக்குள்ள அம்மாக்குள்ள வருகிற ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் வருகிற வயசு தான் இந்த வயசு. ஏன்னா நீங்க சுயமா சிந்திக்கிற ஒரு வயசு வந்துட்டீங்க, அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கிற ஒரு வயசு வந்துடுச்சு. அதனாலதான் இந்த 18 வயசுல நீங்க பைக்கு கார் ஓட்டுற லைசன்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டீங்க. நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்த 18 வயசுல பெண்களுக்கு என்ன பண்ணலாம், திருமண வயது 18. அவங்க எல்லாமே வேலை செய்யணும்னா வேலை செய்யலாம், படிக்கணும்னா படிக்கலாம், சுயமா எதனாலும் சிந்திக்கணும்னாலும் இந்த 18 வயசு வரும். உங்களுக்கு ஒரு பயம் வரும். நீங்க சொல்லிட்டீங்க நான் ஓட்டு போடலாம், நான் சிந்திக்கலான்னு. ஆனா அந்த அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் திறமை வந்ததா இல்லையா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கிற வயசு தான் இந்த வயசு.
இந்த 13, 14, 15, 17 வந்துட்டு நீங்க 18 வருவதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு வயசு தான் இந்த வயசு. அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால வரும். ஜெயத்தை நோக்கி எதிர்பார்த்திருக்கிற ஒரு வயசு தான் இது. வேற எதனா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு அது தப்புப்பா. அதை எதிர்பார்க்க கூடாது. இந்த வயசுல ஒண்ணுதான் உங்களுக்கு நோக்கம் இருக்கணும். இந்த பப்ளிக் எக்ஸாம்ல, இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல, இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல என் எதிர்பார்ப்பு எல்லாம் ஒண்ணு, நான் ஒண்ணு பாஸா ஃபெயிலா, நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மிக முக்கியம். அதே வயசுல தான் இந்த வயசு ஏன் ரொம்ப முக்கியமான பருவம் அப்படின்றாங்கன்னா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாம அந்த டேவிட்டுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், மொபைல் இருக்கும், டிவி இருக்கும். அடிக்ட் ஆகிற காரியம் நிறைய இந்த இடத்துல வரும். இந்த உலகத்துல நிறைய இருக்கும். நீ ஓடிக்கொண்டு இருக்கிற ட்ராக்கை விட்டு டைவர்ட் பண்ணுகிற காரியம் நிறைய இருக்கும். ஆனா நீ இந்த நேரத்துல உன் ட்ராக்கை மாறாம என்ன ட்ராக்ல நீ ஓடணுமோ, நீ இந்த வயசை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட் ரைட் போகாம இந்த ட்ராக்கை நீ காப்பாத்திட்டீனா லைஃப் ஃபுல்லா உன் ட்ராக் ரொம்ப சமாதானமா இருக்கும். ஆனா இப்போ நீ ட்ராக் வழி கொஞ்சம் நீ என்ன பண்ண, விலகி போயிட்டு தவறான வழியில போயிட்டீனா, நீ இப்போ விழுந்துட்டீனா லைஃப் ஃபுல்லாவே நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இந்த வயசு வந்து மிகவும் மிகவும் முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு குறித்து நிறைய பேசுற ஒரு வயசு தான் இது. என்ன, இந்த வயசுல அனுபவிக்காம ஆயா தாத்தா அனுபவிக்க முடியும். எனக்கு நல்ல மூளை இருக்குது, எனக்கு எந்த லிமிட்னு தெரியும். பீச்சுக்கு போனா கூட சொல்லுவார், நான் வந்த அலை வந்தா என்ன பண்ணிடுவேன், கரெக்டா நான் தப்பிச்சுட்டு வந்துடுவேன். போற பசங்க தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. என்ன நினைக்கிறோம் நம்ம இந்த வயசுல? இந்த வயசு தான் வாலிப வயசு, ஒரு அனுபவிக்கிற ஒரு வயசு. இதுக்கு பிறகு ஒரு டீனேஜ் எனக்கு வராது. இந்த வயசுல நான் கரெக்டா போவேன், ஆனா ஜம்ப் ஆகி வந்துடுவேன். இல்ல தம்பி தங்கச்சி, இது வந்து புதக்குழி மாதிரி. நீ ஏரிக்குள்ள போயிட்டு நான் வந்துருவேன் போது நீ உள்ள போன பிறகு ஒரு புதக்குழிமா உள்ள போய் உள்ள முழுகி நான் ஐயோ என்னை காப்பாத்து துடிச்சு உன் லைஃப் நீ இழந்து விடுகிற ஒரு வயசா மாறக்கூடாது. உன் ட்ராக் நீ கரெக்டா போயிட்டீன்னா உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன நினைக்கிறோம் நம்ம, இந்த பசங்க எல்லாம் விளையாட்டு பசங்க. இந்த 10th 8th 9th பசங்க எல்லாம் ஒரு விளையாட்டான பசங்க, பொறுப்பே கிடையாதுங்க இந்த பசங்களுக்கு. அப்படிதான் என்ன நினைப்பாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க விளையாட்டாவே இருக்கிறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. 10th ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு இருக்காங்க, பயமே இல்லை. ஆனா உங்களுக்கு தைரியம் இருக்கும். அதே நேரத்துல உங்க பேரண்ட்ஸை காட்டிலும், உங்க டீச்சர்ஸை காட்டிலும், உங்க ஸ்கூலை காட்டிலும் அதிகமா பயப்படுறவங்க யாருன்னா நீங்க தான். அதிகமான பிரஷர் யாரு இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டீங்க, சிரிக்கிற மாதிரி இருப்பீங்க. அதிகமான பயம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. நீங்க தான் ரொம்ப பிரஷரா இருக்கீங்க, நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. ஆனா அது வெளியே தெரியுது இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க தான் ரொம்ப பிரஷரா இருக்கோம், நாங்க தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம் இவனை குறித்து, நாங்க தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கோம் இந்த பசங்களை குறித்து. இல்ல, ஏன்னா நான் ஹோம்வொர்க் பண்ணல, நான் சொன்ன படிப்பெல்லாம் படிக்கல. இப்போ நிறைய எனக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. இப்போ நான் பாஸ் ஆவனா நான் ஃபெயில் ஆவனா? 8th 10th கூட விட்டுறேன். ஆனா 10th வர பாரு, உனக்குள்ள ஒரு பயம் வரும் பாரு. அந்த பயம் வந்து ரொம்ப பயங்கரமா அதிகமா இருக்கும் எல்லாரையும் காட்டிலும். ஏன்னா 8th பாஸ் ஆஃப் ஃபெயிலா இருக்கு, 9th பாஸ் ஆஃப் ஃபெயிலா இருக்கு, 10th பாஸ் ஆஃப் ஃபெயிலா இருக்கு. ஆனா நீ எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ரிசல்ட் வேற, 10th வர ரிசல்ட் வேற. ரெண்டுமே ரொம்ப டிஃபரெண்ட். ஏன் அப்படி டிஃபரெண்ட் நான் சொல்றேன்னா, யார் உங்க ஸ்கூல்ல டீச்சராக உனக்கு மேத்ஸ் டீச்சர் எடுத்தாங்களோ, உனக்கு சயின்ஸ் எடுத்தாங்களோ, சோசியல் எடுத்தாங்களோ, அதே மிஸ் தான் உங்களுடைய ஆனுவல் எக்ஸாம்ல அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனா 10th நீ எந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டினியோ, எந்த மிஸ் உனக்கு கிளாஸ் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட கண்ட்ரோலே இல்லை.
கவர்மெண்ட் கிட்ட யாருக்கிட்ட உன் பேப்பர் போகும்னே தெரியாது. அதனால்தான் உனக்கு எல்லா கிளாஸை காட்டிலும் இந்த 10th உனக்கு ஒரு பெரிய பயம் வரும். நான் ஹோம்வொர்க்கை பண்ணலையே, நான் படிக்கலையே, இது வரைக்கும் நான் இந்த இடத்துல இருந்த என் மிஸ்ஸால நான் பாஸ் பண்ணிட்டேன் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அந்த கிரேஸ் மார்க்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த கிருபன் வாங்க பார்த்தீங்களா, நான் இது வரைக்கும் குவார்டர்லியில ஃபெயில், ஆஃப் இயர்லியில ஃபெயில், ரிவிஷன்ல ஃபெயில், ஆனா ஆனுவல் எக்ஸாம்ல நான் ஃபெயில் தான். ஆனா 8th ஸ்டாண்டர்ட்ல உன் பேர் என்னதுடா? யோகேஷ். யோகேஷ் அவனெல்லாம் வானா மிஸ், அவனெல்லாம் பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உன் மேல ஒரு கிரேஸ் வச்சதுனால்தான் உன் முகத்து மேல வச்சு உன்னை 8th பாஸ் பண்ண வச்சான். நீ நல்லா திறமையா படிச்சதுனால இல்ல, 6th 7th 8th 9th இது வரைக்கும் அவங்க கிட்ட கண்ட்ரோல் இருந்தது. உன்னை பாஸ் பண்ணி விட்டு நீ 10th வந்துட்ட. ஆனா இப்போ உனக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கு, நான் எப்படி நான் ஜெயிப்பேன். இதே சூழ்நிலையில் தான் உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னா, இந்த ஸ்கூல்ல உங்களுக்குலாம் ஃபீஸ் வாங்குறாங்களா? ஃபீஸ் வாங்குறாங்களா? கை தூக்குங்க. நிறைய பேர் வாங்குறது இல்லையா? எல்லார்கிட்டையும் வாங்குறாங்களா? பயப்படாதீங்க, எச்சம் இல்லைங்க. இந்த என்ன இருக்கு உங்களுக்கு, ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்குறாங்கல்ல, இந்த ஃபீஸை யார் கட்டுறா? சத்தமா சொல்லுங்களேன். அம்மா அப்பா கட்டுறாங்கல்ல ஃபீஸை. அவங்க எப்படின்னா ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி, அவங்க உருகி உருகி நீ பார்த்தீங்கன்னா நீ எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க. 2வது 3வது 4வது குடும்பத்துல என்ன சூழ்நிலை இருந்தாலும் உன்னை உருகி 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 நீ ஒரு பிரைட்டா ஒரு கேண்டில் போல ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு அவங்க உருகிட்டே இருக்காங்க. அவங்க கரைஞ்சிட்டே இருக்காங்க. அவங்க பலவீனமா இருந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் அம்மா நான் ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டிடுறாங்க. அம்மா என்ன ஸ்கூல்ல ஒரு பிக்னிக் கூட்டு போறாங்கம்மா, நான் செய்யறேன்டா, நான் எப்படியாவது யார் 4 வீட்லயாவது நான் சாமான் தேய்ச்சாது நான் என்ன பண்றேன், உனக்கு நீ போ பிக்னிக் போ நான் கொடுக்குறேன்டா, நீ டூர் போ நான் கொடுக்குறேன். எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லைன்னா கூட உனக்கு பொங்கல் வந்தா நான் உனக்கு கரும்பு வாங்கி கொடுத்து உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன். தீபாவளி வருதா, நீ சந்தோஷமா இருக்கணும்னு நீ வெடி, உனக்கான பட்டாசெல்லாம் நான் வாங்கி தரேன். உன் பர்த்டே வருதா, ஸ்கூல்ல போய் எல்லாருக்கும் சாக்லேட் கொடு. என் வாழ்க்கை ஸ்வீட்டா இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த சாக்லேட்டை நீ மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நீ ஸ்வீட்டா இருக்கணும்னு சொல்லி எல்லா காரியத்திலையும் அவங்க வாழ்க்கையே கசப்பா இருந்தாலும் உனக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ உனக்கு ஒரு ப்ரெஷர் வரும் பாரு, உனக்குள்ள ஒரு பயம் வரும் பாரு. இந்த 10வதுல தான் இப்போ உனக்கு ஒரு கேள்வி வரும். இந்த 10th முடிச்ச பிறகு கேட்பாங்களே, டேய் நீ படிக்கணும்னு நான் நினைச்சா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பேன், ஆனா கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து உன்னை படிக்க வச்சேன், ஒவ்வொரு வருஷமும் உன்னை படிக்க வச்சேன்டா, நீ கேட்கிற பிக்னிக்கு நான் காசு கொடுத்தேன், உனக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், உனக்கு சாப்பாடை கொடுத்தேன், நீ கேட்கறதெல்லாம் கொடுத்தேன்டா, நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான் உங்ககிட்ட, இந்த வருஷம் நீ பாஸ் பண்ணிடு, எனக்கு அந்த ஜெயத்தை மட்டும் கூடண்டா. இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு அவமானத்தை நான் கொடுக்க வந்தேன். அப்போ உனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இப்ப நான் நல்லதை கொடுப்பேனா இல்லைன்னா நான் இந்த 10th அவங்களுக்கு கரிய பூச போறேன்னா, இது ஒரு பெரிய பயத்தோட தான் உங்க லைஃப் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கு. ஏன்னா இது இந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க் இருக்கு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப விலை போவாங்க. நான் செய்யற வேலையில கூட டீச்சர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் கேட்பான், கொடு, நீ ஒரு வருஷம் பாண்டு மாதிரி இதை கொடு. நீ மார்க் ஷீட்டை கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு மாசம் உங்களுக்கு ஃபீஸ் கொடுப்பேன், வேலையில உங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன். இந்த மார்க் ஷீட் ரொம்ப முக்கியமான ஆதார் கார்டு போல இந்த 10th மார்க் ஷீட். யாராவது 8th ஸ்டாண்டர்ட்ல யாரும் கேட்க போறது இல்லை, 9th ஸ்டாண்டர்ட் யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா 10th ஸ்டாண்டர்ட்ல லைஃப் லாங்கா இது பேசும். நீ எங்கன்னா வேலைக்கு போனீங்கன்னா, அம்மா உன் 10th மார்க் ஷீட் எடுத்துட்டு வாமா, நீ எத்தனைமா, இது என்னது ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி 4 வச்சிருப்பீங்களா? இதோ சார் ஃபர்ஸ்ட் இதுல மேக்ஸ் பாஸ் ஆயிட்டேன் சார்,
அடுத்த வருஷத்துல பிசிக்ஸ் பாஸ் ஆயிருக்கேன் சார். 2025ல சார் நான் சோஷியல் பாஸ் பண்ணிட்டேன் சார். 2027ல நான் என்ன பண்ணிட்டேன் சார், தமிழ் பாஸ் பண்ணிட்டேன் சார். 5 மார்க் ஷீட்டை 10th வச்சுக்க போறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க வெக்கப்பட்டுருவீங்க, ஒவ்வொரு முறையும் அவமானத்தை பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தா, நான் என்னையா ஆயத்தப்படுத்தணும், என்னையா ஆயத்தப்படுத்தணும்? இன்னும் கூட இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுதான் நாங்க சொல்ல வரோம். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. 1 லட்சம் போயிடுச்சா கூட சம்பாரிச்சிடலாம், 1 கோடி போனாலும் சம்பாரிச்சிடலாம். உன் சரீரத்தை பலவீனம் வந்தா கூட அதை கூட நீ வந்துடலாம். ஏதோ டாக்டர் கிட்ட போயிட்டு ஊசி கொடுத்து நீ பலவீனம் வந்துடலாம். இந்த செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கு பாரு, திருப்பியும் வராது. உன் 15 வயசு போயிட்டு அடுத்த வருஷம் நீ 11வது போறதுக்கான 16 வயசு வந்துடுச்சுன்னா, திருப்பியும் கடவுளே எனக்கு 1 லட்சம் கொடு அப்படின்னா நீ வந்துடும். எனக்கு நான் இழந்த சரீரத்தை நல்லா கொடுனா வந்துடும். ஆனா நான் 17 வயசு ஆயிட்டு எனக்கு 15 வயசுல திருப்பி ஒரு சான்ஸ் கொடு, இந்த ஜோசப் ஸ்கூல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் நல்லா படிச்சு வரேன், உள்ள சேர்க்க மாட்டாங்க. உனக்கு 15 வயசு வராது. அப்போ நீங்க இப்ப இருக்கிற கொஞ்சம் அவர்ஸ், கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. நீங்க எப்படி ஆயத்தப்படலாம், எப்படி என் தோல்வியை ஜெயமாக மாற்றலாம்னா, வேகமா நான் 2 காரியத்தை நான் சொல்லிடுறேன். இதை நான் ரொம்ப விளக்க போறதில்ல. ஒண்ணே ஒண்ணு, வேண்டான்னு சொன்னதை செய்யாத. சொல்லுங்க, வேண்டான்னு சொன்னதை, நான் சொன்னதையே திருப்பி சொல்லுங்க, வேண்டான்னு சொன்னதை செய்யாத. ஒருத்தன் ஆதாம் ஏவாள்னு இருந்தான். ஏதேன் தோட்டத்துல கடவுள் பார்த்து சொன்னார், நீ எல்லா கனியும் புசி, ஆனா நடுவுல இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சத்தின் கனிய சாப்பிடாத, வேண்டாம் அப்படின்னு ஒன்னு கடவுள் சொன்னார். வேண்டான்னு சொன்னத உலகம் என்ன சொல்லணும்னா, அதை செய்யு அப்படின்னு ஒரு சர்ப்பம் வந்து சொல்லுச்சு, இத நீ சாப்பிடு, இதை நீ சாப்பிடுற நாள்ல உன் கண் திறக்கப்படும், நீ கடவுளை போல மாறிடுவ அப்படின்னு சொல்லுச்சு. வேண்டான்னு சொன்னத அதை செய்ய வைப்பான் தான் அந்த பிசாசு. உன் வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்னு சொல்ற இந்த நேரம் உன்னை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, டீச்சர் சொல்லியிருப்பாங்க, உன் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு எல்டர்ஸ் உன்னை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஒரு பெரியவர் உன்னை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அப்பா இப்போ வரைக்கும் டிவி பார்க்கறது வேண்டாம்ப்பா, எக்ஸாம் முடிஞ்சிடும். எப்ப எக்ஸாம் முடியுது? 10th ஏப்ரல் 8 ஏப்ரல் 8 சாயந்தரம் கூட டிவி பாரு, இப்ப பார்க்காத, வேண்டாம். மொபைல் இப்ப பார்க்காத, ஏப்ரல் 9th இருந்து ஃபுல்லா லீவ், அப்படி பாரு. இன்ஸ்டாகிராம் பாரு, ஃபேஸ்புக்க பாரு, ஆனா இப்ப பார்க்காத. ஃப்ரெண்ட்ஸ இப்ப போய் பார்க்காத. அப்படி அந்த காரியத்தை வேண்டான்னு சொல்றத நீ செஞ்சினா, அதுதான் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல செஞ்சாங்க. செஞ்சதுனால அந்த ஏதேன் தோட்டத்தை அவங்க எழுந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஏன் இப்ப சாவு வருது தெரியுமா? மரணம். அவங்க செஞ்சத, எதை வேண்டான்னு சொன்னதோ அதை செஞ்சதுனால. உங்க லைஃப்ல வேண்டான்னு சொன்னதை செஞ்சிடாதீங்க, வேண்டான்னு சொன்னதை செய்யாதீங்க. எதை உங்களுக்கு வேண்டான்னு சொல்றாங்களோ அதை நீங்க செய்யாதீங்க. இப்படி நான் நிறைய உங்களை குறித்து சொல்லலாம். இங்க ஒரு இடத்துல 10th பப்ளிக் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு. நான் சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். வெறும் 100 ரூபாய் தான், ஆனா அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அப்படின்னா அது வேண்டாம். இந்த கேன்சர் தான் உங்களுக்கு வரும்டா, 4 எக்ஸாம் பார்த்துருக்கேன், இந்த ஆன்சர் கட்டாயம் வரும். அப்படியாடா? நைட்டெல்லாம் உட்காந்து அது எழுதி எங்கே வைக்கலாம்? பெல்ட்டு பக்கத்துலையா, காலரில் வைக்கலாமா, எங்கே வைக்கலாம், சாக்ஸ்குள்ளே வைக்கலாமா, இதே யோசிச்சு வேண்டாம், இதுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்றத நீ நேரா போயிட்டு என்ன பண்ணுவ? இருக்கிறதும் குட்டி சேவரா மாறிடும்.
நீ போய் ஒருத்தன் எவனோ 100 ரூபாவை 200 ரூபாய் கொடுத்து ஏமாத்தி இதான் கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு சொல்லி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான்னு வைங்களேன், இதுக்காக நீ அலைஞ்சு படிக்கல. அங்க போய் பார்க்கிற கொஸ்டின் எல்லாம் மாறி இருக்கிறது. இவ்வளோ ஒரு வருஷம் படிச்சதெல்லாம் நீ மறந்துடுவ. இதை நான் சொல்றது வேண்டான்னு சொல்றத என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. உங்களுக்கு ஏதேன் தோட்டம் இருக்கும், உங்களுக்கு ஜெயம் இருக்கும். ரெண்டாவது, சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஆபிரகாம் இடத்துல அவன் பையன் இருந்தான், 100 வயசுல ஒரு குழந்தை பிறக்குது. இப்ப கடவுள் சொன்னாரு, உன் பையனை நீ எனக்கு பலியா கொடு அப்படின்னாரு, அவனை சாவடிச்சிடு அப்படின்னாரு. இப்போ திருப்பி ஒரு குழந்தை கிடைக்காது, ஒரு தலைமுறையே இருக்காது. ஆனா கடவுள் சொன்னா ஒரு தலைமுறை தருவன்றாரு. ஆனா நீ அப்படின்னு சொல்லி ஒரு மலைக்கு கொண்டு போறான். மலைக்கு கொண்டு போயிட்டு அப்ப கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, தீவெட்டி இருக்கு, பலியிடுறதுக்கு ஆடு எங்கப்பா அப்படின்னா. அப்பாவுக்கு தெரியும், ஆடு நீதான்டா, உன்னைதான் நான் வெட்ட போறேன். ஆனா அப்படியே கட்டி அந்த பலிபீடத்துல வச்சுட்டு கத்தியை ஓங்கி எடுத்து நீட்டி அவனை வெட்ட போறாரு. அப்போ ஒரு வார்த்தை வருகிறது தேவதூதன் மூலமாக, உன் பிள்ளையாண்டான் மேல் கையே போடாத, அவன் மேல கையை போடாத. ஒரு பெரிய டாஸ்க் அதை செஞ்சான். அவன் பையனையே உயிரை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் செஞ்சான். உங்களுக்கு பெரிய டாஸ்கே கிடையாது, இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு டாஸ்கே கிடையாது. நீங்க செய்யன்னு சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னப்பா, என்ன சொல்லுறாங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். என்ன சொல்றாங்க? படின்னு தான் சொல்றாங்க. வெட்டுன்னு சொல்லியே, உன்னை மலைக்கு போன்னு சொல்லலையே, உன்னை சாவடின்னு சொல்லியே, சண்டை போடுன்னு சொல்லியே, நீ வேலைக்கு போன்னு சொல்லலையே, நீ எங்களை ஊர் சுத்துன்னு சொல்றியே. இல்ல, ஒரே ஒண்ணுதான் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ படி. இதை மட்டும் நீ செஞ்சினா வாழ்க்கை ஜெயமா மாறிடும். எல்லாத்திலையும் நீ யாரும் தெரியாம நீ உன் பேச்சுல நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இதுல மட்டும் ஜெயிக்க முடியாது. இதை மட்டும் நீ ஜெயிக்க முடியாது. பேச்சுல நீ ஜெயிச்சிருக்கலாம். ஏய், என்ன நான் கோபப்படுற, நமக்கு தெரியுமா நான் கோபப்படுறேன்னு, நான் ஏன் கோபப்பட்டேன், இதெல்லாம் நீங்க பேசி ஜெயிச்சிடலாம். டேய், அவங்க சொன்னாங்க உன்னை அந்த ஏரிக்கல்ல பார்த்தேன்னு, மா என்ன நம்புமா, நான் பையன்மா, நான் ஏரிக்கல்ல போலமா, யாரோ ஒருத்தர் சொல்றான் நீ நம்புறியம்மா, ஏமாத்துவேன். அம்மா நினைப்பாங்க என்ன நம்புமா, நான் எப்படிமா உன் பையன்மா, நான் பொய் சொல்லுவேனாம்மா, யாரோ சொல்றான் அவன் சொல்றதை கேட்டுச்சு என்ன கேட்கறியம்மா, நான் ஏரிக்கலாம் போவேம்மா, ஏரிக்கலாம் இல்லம்மா, யாரோ ஒருத்தர் என் மாதிரி போயிருப்பாங்கம்மா, நீ ஏமா நீ என்ன தப்பா நினைக்கிற, எல்லாத்துலயும் தப்பிச்சுட்டு இருப்பேன், எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த 10th மார்க் உன்னை கண்டுபிடிச்சிடும், நீ யார் என்பதை கண்டுபிடிச்சிடும். நான் இதோட முடிக்கிறேன். இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னா, நீ இல்லாததெல்லாம் செய்யாத. ஒரு மோசேன்னு ஒருத்தர் இருந்தாரு, 80 வயசு ஆயிடுச்சு, அவன் கையில இருந்த கோலை கொடுனார். லட்சங்களை வழி நடத்துற ஒரு லீடராக, ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு கோல் இருந்தது, அந்த கொம்பை என்கிட்ட கொடுனார். உன்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை கொடு, பார்த்து அம்மா கிட்ட போய் சண்டை போடாத, நீ இருக்கிறத கொடு, நீ பெஸ்டா வரலாம். நீ நினைக்க உன்கிட்ட தான் இருக்குமா, உன்கிட்ட தான் இருக்கு. உன்னோட இந்த ஜோசப் ஸ்கூல் இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவன் உன்னோட நல்ல மார்க் எடுக்கிறான். உன்னை விட நல்ல ஸ்கூல்ல படிச்சு உன்னோட கம்மி மார்க் எடுக்கிறவன் இருக்கிறான். ஸ்கூல் விஷயம் கிடையாது, பிரச்சனை நீங்க தான், உன் கையில தான் இருக்கிறது. நீ நல்ல ட்ராக்ல போறதும், முயற்சி எடுப்பதும், நீ ப்ரிப்பேர் பண்ணுவதும், ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கிறதும் உன் கரத்தில் இருக்கிறது. நீ தான் எடுக்கணும். நல்லா சொன்ன, என்னெல்லாம் இந்த ஊர்ல நான் என்ன ஊர் மணி, எந்த ஊரு நீ, அதான் இந்த ஊர்னா என்ன ஊர் இது, காந்தி நகர். நீ நம்ம எந்த அலமாதி, ஆலமரம், ஆலமரம் காந்தி நகர் எப்படி இருக்கேன். என்னெல்லாம் ஏன் ஆலமரத்துல காந்தி நகர்ல என்ன பெத்த, இல்லை நான் ஃபாரின்ல பிறந்திருந்தேன்னா என்ன பண்ணிப்பேன், அப்படியே சூப்பர் ஸ்டார் ஆயிட்டு இருப்பேன் நினைப்பேன், எல்லாம் சொல்லுவேன். அப்படின்னு அந்த ஸ்கூல் வச்சிருந்தேன்னா நான் ரொம்ப பெரிய ஆளை ஆயிட்டு இருப்பேன். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கிற ஒரு இந்தியன், ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவன், நானும் யூகேக்கு போனேன் வேலை நிமித்தம். அங்க போயிட்டு ஒரு ஃபாரினரு ஒரு கால் டாக்ஸி கூப்பிடுறேன்,
ஃபாரினர் வரான், ரொம்ப இங்கிலீஷ்னால பேசுவான். Oh sir, where we want to go sir? Oh Sheffield we want to go. Hey come please come get in அப்படின்றான். பக்காவா இருக்கான். ஆனா அவன் யார் அவன் ஃபாரினர்? யார் அவன்? டிரைவர் வந்து வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போறவன் டிரைவரா இருக்கேன். அப்ப நாம ஒரு சாதாரண ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல படிச்சு நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. நான் அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா, நான் ஃபாரின்ல படிச்சிருந்தா நீ பிச்சைக்காரன் தான் இருப்பேன். உன்னை ஒரு நோக்கத்தோட தான் இங்க காந்தி நகர்ல பிறக்க வச்சிருக்காரு. உன் ஆலமரத்துல நீ பிறந்து இந்த ஜோசப் ஸ்கூல்ல நீ படிக்க வைக்கிறதுக்கு உன் மூலமாக இந்த ஸ்கூலுக்கு ஒரு பேரை நீங்க கொண்டு வரணும். வேற யாராலையும் முடியாது. இதை மட்டும் நீங்க நினைக்க, உங்களுக்கு இருக்க கொடுங்க. 5 அப்பம், எத்தனை மீன் இருந்தது அந்த பையன்கிட்ட? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். 2 மீன். அதை என்ன பண்ணலாம்? அவன் வச்சுட்டு இருந்தா முடியாது. இருக்கிறது என்ன பண்ணா? கொடுத்தான். உங்ககிட்ட இருக்கிறத நீங்க பெஸ்ட்டை கொடுங்க, ரெஸ்ட்டை கர்த்தர் கொடுப்பாரு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஒரே ஒரு கதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆஸ்ட்ரிச் அப்படின்னா தமிழ்ல அதுக்கு என்னமா? அது என்ன கோழி? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நெருப்பு கோழி. ஆஸ்ட்ரிச்சுக்கு ஒரு முட்டை போட்டிருக்கு. இப்போ கழுகு பார்த்தது. கழுகுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஈகிள். அது நான் நினைச்சது இந்த முட்டையை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது. நாம கூட முட்டை என்ன போட்டுங்க? முட்டை என்ன சாப்பிடுவீங்க? பொடி மாசு வேற, ஆம்லேட் வேற, ஆஃப் பாயில் வேற, ஃபுல் பாயில், கலக்கி. எப்பா இதெல்லாம் தெரியாத பாஷையெல்லாம் சொல்றீங்களப்பா. கலக்கிலாம் இருக்கு. இவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்க முட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களே, அதே மாதிரி ஈகிளுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஈகிளுக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழியுடைய முட்டையை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா நெருப்பு கோழியுடைய முட்டையை என்ன பண்ண முடியாது? உடைக்கவே முடியாது. அந்த உடைக்கவே முடியாததுல சூழ்நிலையில, ஆனா ஈகிளுக்கு ஒண்ணு தெரிஞ்சது என்னன்னா, இந்த முட்டையை என்னால உடைக்க முடியாது, என்னால முடியாது. ஆனா ஒரு கல்லை தூக்கி கீழே போட்டேன்னா அது உடைச்சிடும், உடனே போய் சாப்பிட்டுதான். நீ கூட என்னால முடியலன்னா அந்த ஈகிளை போட, அந்த ஈகிள் எப்படி கல்லை சார்ந்ததோ நீ கடவுளை சார்ந்துற. கடவுளை எனக்கு ஞானத்தை கொடு, புத்தியை கொடு. நான் 100 வாட்டி படிச்சா கூட எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது, படிச்சா மறந்து போகுது. ஏன் கடவுளே, எல்லாரும் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோன்னு நல்லா படிக்கிறான், எனக்கு என்ன மூளையில களிமண்ணா வச்சிருக்க, ஏன் எனக்கு மூளையில ஏறவே மாட்டேறது கடவுளே அப்படி கேட்டு பாரு. எனக்கு உதவ. அந்த ஈகிளுக்கு அந்த கல் உதவுன மாதிரி அந்த கடவுள் உனக்கு உதவுவாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த தர உங்களுக்கு முழங்கால் படியிட முடியாது. நம்ம அப்படியே இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்கலாமா? வேண்டாம். எழுந்து நிற்கிறீங்களா? எழுந்து நிற்கலாம். ஒரே ஒரு ஜெபம் உங்களுக்காக பண்ணணும். இவங்க எல்லாரும் நீங்க கடவுள்கிட்ட கொடுங்களேன், உங்களை ஆயத்தப்படுத்துங்களேன். கடவுளே, நான் பயத்தோட தான் வந்திருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸோட தான் நான் வந்திருக்கேன். எல்லாம் கண்ணை மூடுங்க. மட்டும் இல்லாம பைபிள் இருக்குல்ல, பைபிள் வந்து ஏதாச்சும் ஒரு 5 வசனம் இல்ல ஒரு அதிகாரம் குட்டியா கொஞ்சமா வாசிச்சுட்டு இல்ல கொஞ்சமா படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்னோட சப்ஜெக்டே படிப்பேன். அது ஒரு 1 மார்க்கா இருக்கட்டும், இல்ல நான் மேக்ஸ் போடுவோம்ல, மேக்ஸ்ல 2 மார்க்ஸா இருக்கட்டும், நான் என்ன படிச்சாலுமே இந்த மாதிரி நான் வந்து பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிப்பேன். இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை மட்டும் இருந்துச்சு. நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது. ரொம்ப ஆவரேஜாக ஓகே அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு தான் நான் மார்க் எடுப்பேன். ஸோ ஒரு வாட்டி நான் வந்து ஒரு ப்ரேயர் அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வசனம் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் வந்து நீ அறியாததையும் நீ எட்டாததையும் நான் பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன், நான் பெரிய ஒரு அதிசயத்தை செய்வேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வசனம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ எப்பவுமே அந்த வசனத்தை வச்சு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது, நம்மளால வந்து நம்ம மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பாவை தேடினா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பாவை தேடும் போது அவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு தருவாரு. நீங்க கேட்க மறந்து எல்லாத்தையும் ஏசப்பா உனக்கு தருவாரு அப்படின்ற மாதிரி எங்க வீட்டில் இந்த வசனம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பயப்படாம இந்த ஏசப்பா ஃபர்ஸ்ட் ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன்.
பயம்லாம் போச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்து அந்த வசனத்தை வச்சு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். ஏசப்பா எனக்கு நீங்கள் வந்து எனக்கு உனக்கு அறியாததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் நீங்கள் சொன்னீங்களே, எனக்கும் நீங்கள் செய்யுங்க, எனக்கு நிறைய மார்க் நீங்கள் தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் எல்லாருமே அக்கா அண்ணா அப்படிலாம் இருந்தால் அவங்கள விட நிறைய மார்க் எடுக்கணும். நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க, அக்கா பற்றியும் இவ்வளோ மார்க் எடுத்துட்டா நீனே படிக்கவே மாட்டுற, அக்கா பாரு எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ எனக்குமே அந்த மாதிரி கம்பேர் பண்ணவே கூடாது. ஏசப்பா நான் அவங்கள விட ஒரு மார்க் ஆச்சு நான் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஹாஃப்லி எக்ஸாம், குவார்டர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எல்லாமே போச்சு. எல்லாத்தையுமே நிறைய மார்க்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஓகேன்ற மார்க் தான். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் அப்போவும் நான் அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்தோடனே அந்த கொஷின் பேப்பர் மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து கொஷின் பேப்பரே பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்சிட்டேன். அப்படியே பயமாக இருக்கும், ரிசல்ட்லாம் நெருங்கிருச்சு. ஏசப்பா அதையும் சொன்ன வசனத்தின்படி நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் நான் பெரிய காரியம் செய்வேன் அப்படின்றது அந்த வசனத்தின்படி எனக்கு ஏசப்பா நிறைய மார்க் கொடுத்தாரு. 488 அவுட் ஆஃப் 500 மார்க்ஸ் வந்து எனக்கு ஏசப்பா தந்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்லையுமே 98, 97, 96 அந்த மாதிரி நிறைய மார்க்ஸு. மேக்ஸில் நான் நினச்சே பார்க்கல, ஏசப்பா எனக்கு வந்து சென்டம் கொடுத்தாரு. எல்லா முன்னாடியும் ஏசப்பா வந்து என்னை உயர்த்தி வச்சாரு. அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு படிங்க. உங்களுக்கு வந்து நிறைய மார்க் எடுக்கணும் ஆசையாக இருந்தாலும் சரி, இல்லை அக்கா நான் ஃபெயில் ஆகிடுவேன் போல், எனக்கு படிக்கவே முடியல, எனக்கு வந்து மண்டையில் எதுவுமே நிற்கலை அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த நாள்லேருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த நாள்லேருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. பைபிள் இன்னொரு வசனமும் இருக்குது, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம ஒர்க் பண்ணாதான் ஏசப்பாவும் என்ன பண்ணுவார், அவர் சைட்லேருந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஸோ இன்னிலேருந்து நான் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னிலேருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இன்னிலேருந்து டெய்லி மேக்ஸ்னாலும் எல்லா சப்ஜெக்ட்னாலும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், படிங்க. ஏசப்பா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு ஜெயத்தை தருவார். வெரி குட். இன்னொரு ஒரு சாட்சி நம்ம கேட்கலாமா? இன்னொரு ஒரு விட்னஸ் நிறைய பேருக்கு இருக்கும்ல ஒரு சூழ்நிலை. எங்கள் அண்ணன் ரொம்ப மக்கா இருப்பான், ஆனால் அவனுக்கு வந்து 10th வந்து பாஸே ஆக மாட்டான், 10th கிளியரே பண்ணவே மாட்டான். ஆனால் அவன் எப்படியோ கிளியர் பண்ணிட்டான். எப்படின்னா அவனுக்கு வந்து கொரோனா வந்தது பாருங்க. கொரோனா வந்ததுனால என்ன ஆகிட்டாங்க, எல்லாருமே பாஸ் ஆகிட்டான். இப்போ எனக்கு வந்து அப்படி வரலையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கலாம். அப்படி வந்தால் நானும் பாஸ் ஆகிடுவேன்னு, அதனால தான் அவன் பாஸ் பண்ணிட்டான். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த கொரோனா உங்களுக்கு வராமல், ஆனால் நீங்கள் இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். ஆனால் எப்படி நான் இது ஜெயிச்சிருவேன்? என்னால் ஸ்கூலுக்கு ஒரு கெட்ட பேர் வரும், என்னால் வீட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். நான் வந்து இந்த மாதிரி 488லாம் வேணாம், கடவுளை என்னை பாஸ் பண்ணி விட்டுரு, சரிங்களா, மானத்தை காப்பாத்திருங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களே எப்படி ஜெயமாக ஒரு சக்சஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை நம்ம கேட்கலாமா? ஐசக் அண்ணா ஜோரா கரங்களை தட்டி வர வைக்கலாமா? அக்கா சொன்ன மாதிரி நான் வந்து சென்டம் ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் வந்து ஆவரேஜ் தான் படிப்பேன், கம்மியான மார்க் தான் எடுப்பேன். ஆனால் அதில் வந்து ஒரு கிரேஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து 12th படிச்சிருந்தேன், 11th ரொம்ப கம்மி மார்க் எடுத்தேன். 12th படிக்கும்போது என்ன சொன்னாங்க ஸ்கூலில், நான் கடைசி இந்த 3 மாடல் வைப்பாங்க, 3 மாடல் எக்ஸாம் வைப்பேன் கூட. நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். 5 சப்ஜெக்ட் ஃபெயில், 6 சப்ஜெக்ட் இருக்கும். அதில் மாடல் 3 வரைக்குமே வந்து அந்த 5 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆகும்போது ஸ்கூலில் வந்து அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிடுங்க, எங்கள் பையன் இங்கே இருந்தாங்கன்னா வந்து எங்கள் ஸ்கூலோட பர்சன்டேஜ் குறைஞ்சிரும், இவங்க வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைங்க நான் படிக்க வச்சிடுறேன், பாஸ் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் சைன்லாம் வாங்கினாங்க, இல்லை நீங்கள் சைன் கொடுத்துருங்க, இதுமாரி வந்து பையன் ஃபெயில் ஆனாலும் ஸ்கூலுக்கு ஆரம்பிங்க சொல்லிட்டு ஒரு சைன் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஓகே வந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டில் டியூஷன் அடித்தாங்க. டியூஷன் வைப்பாங்க, நான் படிப்பேன், நானும் அவனோட முடிஞ்ச எஃபெக்ட் கொடுப்பேன். அப்போயே நான் படிப்பேன். காலையில் படிக்கப்பாங்க, காலையில் படிச்சுட்டு ஈவினிங் எனக்கு கேட்கும்போது அது ஞாபகம் இருக்காது, எனக்கு நான் மறந்துடுவேன். திரும்பி ரொம்ப ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரிவிஷன் 1ன்னு சொல்லுவாங்க, படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிவிட்டு வேறு படிச்சுட்டு படிடா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எங்கள் அம்மா அது மதிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். எல்லா பசங்களும் அப்படி தானே இருப்பாங்க ஏஜில். அந்த மோட்டிவில் நான் இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து போப்போ அந்த பயம் வரும்ல, அந்த பயம் எனக்கும் வந்தது. பயம் வந்து நான் வந்து சரி ஓகே சொல்கிறாங்க இத்தனை நாள் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நான் வந்து பைபிள் படிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு படித்தேன். அன்றைக்கி படிச்சது ஈவினிங் கேட்கும்போது எல்லாம் ஞாபகம் இருந்தது. எல்லாத்தையும் நான் வந்து அவங்களுக்கு தெளிவாக சொன்னேன் அந்த டியூஷன் சார்கிட்ட சொல்லி படித்தேன். அப்புறம் வந்து எக்ஸாம்ஸும் எழுதினேன். நான் எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்தது. லாஸ்ட் எக்ஸாம் வந்து எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். எக்கனாமிக்ஸ் எங்கள் ஞாபகம் வராது, அது ஒன்று.
அந்த லாஸ்ட் எக்ஸாம் அப்போ வந்து ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாயிடும். இன்னைக்கு முடிய போகுது, முடிச்சிட்டோன்னா அவளுக்கு தான் என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னு நினச்சிடும். ஆனால் அதான் ரொம்ப ப்ரிப்பேர் நல்லா பண்ணணும். ஏன்னா வந்து லாஸ்ட் எக்ஸாம் அப்போ நம்ம மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம இன்னும் நல்லா படித்தா தான் வந்து நம்ம எழுத முடியும். அப்படி நம்ம ரொம்ப ஜாலியாக போயிட்டோம்னா அங்கே வந்து ஒன்றுமே எழுத முடியும். நான் தான் ஜாலியாக போயிட்டு அங்கே ஸ்கூல் எக்ஸாம் எழுதுனா கீழே உட்காரும் போது பசங்க தான் அப்படி பேசிப்பாங்க, முடிச்சுட்டு இங்கே போகலாம் அங்கே போகலாம். நம்மளோட மோட்டிவ் எல்லாம் அங்கே தான் இருக்கணும், தவிர வந்து எக்ஸாம் எழுத மாட்டோம். நம்ம எக்ஸாமில் வந்து எங்கே போகலாம் எப்படி போகலாம் தான் யோசிச்சுட்டு இருப்போம். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் ஏதோ எழுதினேன், எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த வரும்போது நான் நினச்சேன் இதில் எக்கனாமிக்ஸ் வந்து அவுட் ஆகிடும் போல. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், தெரியலப்பா எக்கனாமிக்ஸ் போனால் தான் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சது. அப்புறம் எல்லாம் வெளியெலாம் போனோம், என்ஜாய் பண்ணோம். எக்ஸாம் ரிசல்ட் வருது. எக்ஸாம் ரிசல்ட் வர அன்றைக்கி வந்து 10 o'clock ரிசல்ட்டு. நான் வந்து 10 o'clock ரிசல்ட் பார்க்கவே இல்லை. நான் 50 minutes அவங்க உட்காந்துருந்தேன், என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வேணாமா. ஏன்னா எனக்கு ஒரு பயம் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து போயிடும், வீட்லேயே வந்து இது வருது அது வந்துனே இருக்குது, வர லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் போய் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து 400 மார்க் கிடச்சிது. 400 மார்க் வந்து உங்களுக்கு வந்து அது கம்மியாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி மாடல் 3 வரைக்கும் அது வந்து ஃபெயில் ஆன பையன் நான். எனக்கு 400 மார்க் வந்து எனக்கு பெரிய விஷயம். எங்கள் வீட்லேருந்து என்ஜாய் பண்ணாங்க, வச்சு என்ஜாய் பண்ணாமல் மார்க் எடுத்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். 400 மார்க் எடுத்து எல்லாம் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து காலேஜ்க்கு வந்து நான் தேடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்து எந்த காலேஜ் சேரலாம் சொல்லும்போது தாத்தா சொன்னார், லோயலா காலேஜ் சேரலாம், எனக்கு தெரியும் ஆள் தெரியும்னு சொல்லிட்டு கடைசி மாதம் வரைக்குமே நான் வந்து அங்கே வந்து லோயலா தான் இருக்கும். எங்களுக்கு காலேஜ் கிடைக்கவே இல்லை, நாங்கள் கேட்குற டிகிரி கிடைக்கல. எங்கள் அப்பா வந்து ஒரு டிகிரி கேட்டிருந்தாரு, நாங்கள் ஒரு டிகிரி வச்சுருந்தோம். ஆனால் அந்த எந்த டிகிரியுமே கிடைக்கல. அப்புறம் SRM காலேஜில் வந்து நாங்கள் வந்து எதுவுமே அப்ளிகேஷன் போடல. இந்த அப்ளிகேஷன்லாம் போடணும்னு சொல்லுவாங்க, பே பண்ணி போடுவாங்க அப்ளிகேஷன்ஸ்லாம். அதெல்லாம் நான் வந்து போடவே இல்லை. அப்போ 10th நான் போடும்போது காலேஜில் நான் போடும்போது என்ன சொன்னாங்க, SRM காலேஜ் ஃபோன் பண்ணி இதுமாரி உங்கள் சன்னை வந்து 12th முடிச்சிருக்காருல, உங்கள் காலேஜில் சீட் இருக்குது வந்து பாருன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சும்மா எதாச்சும் பார்த்தோம், அப்பா ஆஃபீஸில் இருந்தாரு, போய் பார்த்தோம். பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு டிகிரி தான் இருக்குது, வேணா எடுத்துக்கோங்க. அந்த டிகிரி நான் எடுக்கலன்னா வந்து எனக்கு அந்த இயர் வந்து எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும், எனக்கு வந்து பிரேக் ஆகிடும் அந்த இயர். ஆனால் நாங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, அப்பாவை எடுத்துகிட்டு அந்த ஏதாவது ஒன்று படிக்கட்டும் சும்மா இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த டிகிரிக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டார். அப்புறம் அந்த டிகிரி நான் சேர்ந்தேன், டிகிரி எனக்கு கிடைக்க கிருபை செஞ்சார். அந்த டிகிரியும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக கற்றுக்கணும். எப்போவுமே வந்து கடைசி எக்ஸாம் மட்டும் ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, நல்லா படிங்க, நல்லா ஜோம் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது படிங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. இவருக்கு கரதோஷம் அதிகமா இருக்கு. நிச்சயமா உங்களையும் கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வசனம் தான், குதிரை யுத்த நாளுக்கு ஆனா ஜெயம் கடவுளால தான் வரும். நீங்க நினைக்கிறவங்க எல்லாம் கையை கூப்பி அப்படியே நீங்க நம்ம ஜெபிக்கலாமா? சிஸ்டர் ஆண்டி என்ன ஜெபம் சொல்றாங்களோ அதை நீங்க அப்படியே சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, அப்படியே ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, அன்புள்ள இயேசப்பா, நான் நன்றாக படித்துக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. உதவி செய்யுங்க. உம்மைதான் நம்பி இருக்கிறேன். நீங்க தான் ஞானத்தையும் அறிவையும் தரணும். ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்காம படிக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. புரிந்து கொண்டு படிக்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. என்னை பலப்படுத்துகிற
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஏசப்பா. நீங்க இருந்து என் கையை பிடித்து நான் நன்றாக தேர்வு எழுத எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எனக்கு உதவி செய்ய இயேசுப்பா. நல்ல சுகம் கிடைக்கவும் நல்ல சுகம் கிடைக்கும். சமாதானத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் தாங்க ஏசப்பா. வெற்றியும் காண்பேன். எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஆமென். நம்ம அப்படியே இந்த பாடலை பாடும் பொழுது நம்ம இருக்கிற இந்த ஆண்டிஸ் அக்காலாம் உங்க மேல இந்த ஜெப எண்ணெயை உங்க மேல பூசுவாங்க. இது ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். இந்த ஆடுகளுக்கெல்லாம் இந்த எண்ணெயை பூசுவாங்க. அந்த வாசனையை கண்டு அந்த கரடி, சிங்கம், புலிலாம் வேட்டையாடாம அந்த ஆடு தப்பிக்குமா. இன்னைக்கு உங்க லைஃப்ல இந்த 10th நீங்க தப்பிக்கிறதுக்காக இந்த ஒரு எண்ணெயை பூசுறோம். ஏசப்பா, நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க. யார் என் பேப்பரை கரெக்ட் பண்றாங்களோ அவங்க கண்களை எனக்கு கிரேஸ் கிடைக்கட்டும், தயவு கிடைக்கட்டும். என்னை வெட்கப்படுத்துறாதீங்க ஏசப்பா. உங்களிடத்துல கேட்குறேன், எனக்கு யார் உண்டு, நீங்க இல்லைன்னா என்னை காப்பாற்ற யாரும் இல்லைப்பா அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நீங்க ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. நீங்க தான் விக்டரியை கொடுக்கணும். நீங்க தான் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கணும்ப்பா. எல்லா பயத்தையும் நீக்குங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுக்கும்படி உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதற்காக திறந்து எச்எம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கரஸ்பாண்டன்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்காக நன்றியப்பா. அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க அந்த பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்துங்க, வெற்றியை கொடுங்க, எல்லா அவமானத்தை எடுத்து போடுங்க சுவாமி. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.